ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் பை டாக்லி படத்தோட அடுத்த அப்டேட் ட்ரெய்லர் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போது இந்த படத்தோட டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்தர் சில விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அப்டேட்ஸும் இருக்குது, அதை பார்த்துடலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த கோல்டன் ஐகான் அவார்ட் ஃபங்க்ஷனில் ஆதிக் ரவிச்சந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மார்க் ஆண்டனி படத்துக்கெல்லாம் முன்னாலே தலை என்னை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். நான் ஒரு ஹிட் டேரக்டர் இல்லை, ஆனாலும் தலை அப்போவே எனக்கு இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி மூவி ரிலீஸ் ஆகி அதுவுமே ஹிட் ஆயிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காரு. இன்னும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. ஸோ நீங்கள் அதை ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சினிமா உலகம் அப்படின்ற அஃபிஷியல் யூடியூப் பேஜில் ஃபுல் வீடியோ இருக்குது. அடுத்ததாக நம்ம வேறு அப்டேட்டுக்கு போயிடலாம். இந்த குட் பை டாக்லி படத்தோட டிக்கெட் புக்கிங் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வர 2ஆம் தேதி இந்த டிக்கெட் புக்கிங் அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க லான்ச் பண்ணுறாங்களா மைத்ரி மூவி மேக்கர் சைட்லேருந்து. ஸோ 2ஆம் தேதி அவங்க சைடில் அஃபிஷியல் அப்டேட் ரிலீஸ் ஆகும். அதுக்கு ஏதாவது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க சைடில் என்ன டேட்லேருந்து டிக்கெட் புக்கிங்கை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு பேன் இண்டியா மூவி அப்படின்றதுனால எல்லா லாங்குவேஜ்லேயும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் தலை அஜித்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குட் பை டாக்லி படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம். ஏன்னா இந்த படத்தோட அவுட்கம் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு டீசர் பக்காவாக அமைஞ்சிருந்தது, சாங்ஸுமே சூப்பராக அமைஞ்சது. இது ஒரு கமர்ஷியல் மூவி. ஸோ அதனால் பெரிய ஹிட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 1000 crores அந்த லைனில் போய் நின்றுச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம தலை அஜித்தோட இந்த குட் பை டாக்லி மூவி. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட் நடக்கல தலை ஃபேன்ஸுக்கு. அது நடந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டிருக்க மக்களே.